ஐயா ஆர் என் ரவி அவர்கள் அடிக்கடி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவாரு. அதை எழுதி கொடுத்தவர் நல்ல தமிழ் புலவராக இருந்ததுனால அப்பப்ப பேசக்கூடிய திருக்குறளை சரியா ஒன்னு ரெண்டு குரலை மட்டும் பேசிட்டு போயிட்டார். ஆனா இந்த முறை அவங்க செய்திருக்கக்கூடிய இந்த பணி என்பது ஒரு 15 பேருக்கு முதல்ல திட்டமிடப்பட்டு அப்புறம் ஒரு 25 மருத்துவர்களுக்கு இந்த கொரோனாவுக்கு பின்பு ஒரு நல்ல சேவை செய்த ஆட்களை தேர்ந்தெடுக்கிற பேர் வழி என்று இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஏற்பாடு பண்ண அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இவங்க 944 என்ற ஒரு பிகரோட அந்த விருது வழங்கக்கூடிய கேடயத்துல ஒரு திருக்குறளை போட்டிருக்காங்க. அந்த திருக்குறள் சரியா இருக்குதான்னு ஏதோ ஒரு வாங்கின புண்ணியமா செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணும்போது பார்த்தா நாம 944 திருவள்ளுவர் எழுதின குறள் அங்க இல்ல. சரி, ஒரு சமயம் நம்பர் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லி 45 இருந்து பார்க்க ஆரம்பிச்சு 1330 வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த குறள் இல்ல. 943 இருந்து 1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதுலயும் அந்த குறள் இல்ல. அப்பதான் முகநூல்ல என்ன கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா, நவீன போலி திருவள்ளுவர் உருவாக்கம். நவீன போலி திருவள்ளுவர் உருவாக்கம் 1330 என்று இனிமேல் யாராவது சொன்னீங்கன்னா குரூப் 2 சர்வீஸ்ல உங்களுக்கு மார்க் கிடைக்காது. 1331 ஐயா ஆர் என் ரவி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது முகநூல்ல ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் கவர்னர் மாளிகை விழித்து கொண்டது. விழித்து கொண்டதுக்கு அப்புறம் போய் பார்த்தா 944க்கு அப்படி ஒரு அதிகாரம் இல்லாத திருக்குறளை சொல்லி அசிங்கப்பட்டான் ஆஞ்சநேயன் என்கின்ற அந்த கட்டத்துக்குள்ள ஆர் என் ரவியை அடைத்திருக்கிறோம். இப்போ நாம செய்ததனுடைய விளைவு என்னன்னா, ஒரு எதிர்கருத்து வந்த உடனே எந்தெந்த ஆளுகெல்லாம் விருது கொடுத்தாங்களோ அந்த ஆளை திருப்பி கூப்பிட்டு அதை அனுப்புங்க, நாங்க வேறொரு தேதியில கொடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, இது முகநூல்ல ஒரு சாரார் மட்டுமே, படித்த வர்க்கம் மட்டும்தான் பார்த்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பிரிண்டட் மீடியாலயோ காட்சி ஊடகத்திலேயோ இது வரல. வந்திருந்ததுன்னு சொன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.